நம்ம அன்றாட சமையலில் தவிர்க்க முடியாத ஒரு மூலப்பொருள் அப்படின்னா சமையல் எண்ணெய். இன்றைக்கி தேதியில் நமக்கு மார்க்கெட்டில் குக்கிங் ஆயில் அப்படின்னு பார்த்தோன்னா எக்கச்சக்க பிராண்டு, எக்கச்சக்க வெரைட்டிஸ் பார்க்க முடியும். ஸோ இதில் எது பெஸ்ட்டு ஹெல்த்தியான சாய்ஸ், எந்த பேசிஸில் நம்ம இந்த டெசிஷன் எடுக்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் பவித்ரா ஃப்ரம் பெட்டல்ஸ் சைல்ட் கேர் கிளினிக். உணவில் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மாவுச்சத்து, புரதம், புரோட்டீனு, ஃபேட்ஸ் ஆர் கொழுப்புச்சத்து. இதில் இந்த கொழுப்புச்சத்துனால நிறைய பிரச்சனைகள் வருதாமே. ஹார்ட் அட்டாக்கு, பிபி ஜாஸ்தி ஆகிறது, ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகிறது, ஒபிசிட்டி, டயபெட்டிஸு. ஸோ இத்தனை பிரச்சனைகள் வருது. அப்படிங்கிறப்போ கொழுப்புச்சத்து நமக்கு தேவையா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு ஏற்படலாம். கொழுப்புச்சத்து உணவில் கட்டாயம் அவசியம். எந்தெந்த காரணத்துக்காக தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம், கொழுப்புச்சத்து இஸ் a வெரி குட் சோர்ஸ் ஆஃப் கேலரிஸ். ஸோ நம்ம பாடியில் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான எனர்ஜி, அந்த கேலரிகளுக்கு கொழுப்புச்சத்து ரொம்பவே அவசியம். இது இன்ஃபேக்ட் சின்ன குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறப்போ அவங்களுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் அவங்களுடைய பிரெயின் க்ரோத், நியூரானல் க்ரோத், ரெட்டினா, ஐ க்ரோத், விஷன், இது எல்லாத்துக்குமே கொழுப்புச்சத்து ரொம்பவே அவசியம். அடுத்த விஷயம், ஃபேட் சாலிபிள் வைட்டமின்ஸ், வைட்டமின் ஏ, டி, இ, கே. இந்த வைட்டமின்கள் கொழுப்புச்சத்து இருந்தால் மட்டுமே நம்ம உடம்புல அப்சார்ப் ஆக முடியும். ஸோ இந்த ஃபேட் சாலிபிள் வைட்டமின்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனுடைய அப்சார்ப்ஷனுக்கு கொழுப்புச்சத்து ரொம்பவே அவசியம். எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது நம்ம பாடி தன்னால் சிந்தசைஸ் பண்ண முடியாத சில முக்கியமான ஃபேட்டி அமிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம பாடிக்கு தேவையான விஷயம், ஆனால் பாடி தன்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம உணவில் தான் கொடுத்தாக வேண்டி இருக்குது. அடுத்து, நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஹார்மோன்ஸுக்கு ஃபேட் ரொம்பவே எசென்ஷியலான ஒரு விஷயம். அது அல்லாது நம்ம பாடியை வார்ம்த்தாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் கொழுப்புச்சத்து அவசியமாக தேவைப்படுது. எவ்வளோ கொழுப்புச்சத்து ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மொத்த கேலரிகளில் கிட்டத்தட்ட கால்வாசி 25-30% கொழுப்புலேருந்து நமக்கு கிடைச்சா அதுதான் சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 வெரைட்டி இருக்குது. இன்விசிபிள் ஃபேட், அதாவது உணவில் இன்ஹெரண்ட்டாகவே இருக்கக்கூடிய அந்த கொழுப்புச்சத்து. உதாரணத்துக்கு மீட் எடுத்துக்கிறோம், டெய்ரி ப்ராடக்ட்ஸு, பால், பன்னீர், சீஸ் போன்ற விஷயங்களில் அதுலேயே கொழுப்புச்சத்து இருக்க போகுது. ஸோ அதை நம்ம இன்விசிபிள் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு வெரைட்டி ஆடட் ஃபேட் ஆர் விசிபிள் ஃபேட். ஃபார் எக்ஸாம்பிள் நெய், பட்டர், ஆயில்ஸு, இது எல்லாமே ஆடட் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். சராசரி ஆண் அல்லது பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு 25 கிராம் தேவைப்படும். இதுவே ஹெவி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிறப்போ 30-40 கிராம் வரைக்கும் தேவைப்படலாம். ப்ரெக்னென்சி, லாக்டேஷன் பீரியடில் இருக்கிறப்போ 30 கிராமும், வளர்கிற குழந்தைங்களுக்கு 30-50 கிராம் டிபெண்டிங் ஆன் த ஏஜ் ஒரு நாளைக்கு தேவைப்படும். கம்மிங் டு அவர் மெயின் பாயிண்ட், எந்த சமையல் என்ன நம்ம பெஸ்ட்டாக இதில் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ சில க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் அதனுடைய ஃபேட்டி ஆசிட் ப்ரொஃபைல். செகண்ட் விஷயம் அதோட ஸ்மோக் பாயிண்ட். தேர்ட், அதில் இருக்கக்கூடிய நியூட்ராசிட்டிக்கலோட வேல்யூ. ஃபோர்த், எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, கோல்ட் ப்ரெஸ்டா இல்லை கெமிக்கலி ரிஃபைண்டா, ஃபிசிக்கலி ரிஃபைண்டா. இந்த 4 விஷயங்களின் அடிப்படையில் தான் நம்ம எது பெஸ்ட் குக்கிங் ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண போகிறோம். ஃபேட்டி ஆசிட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேட்டி ஆசிட்ஸில் என்ன டைப்ஸ் பேசிக்காக இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அந்த ஃபேட்டோட அந்த பேசிக் கான்ஸ்டியூவன்ட்டு. இதில் 3 வகை மெயினாக பார்க்குறோம். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த அன்சாச்சுரேட்டில் 2 டைப், மூஃபா, பூஃபா, மோனோ அன்சாச்சுரேட்டட், அப்புறம் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸு. இன்னொரு டைப்பும் இருக்குது, ட்ரான்ஸ் ஃபேட்ஸு. பட் இது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டில் ரொம்பவே கம்மியான அளவில் தான் இருக்கும். சில ஆர்கன் மீட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், பட் வெரி வெரி லெஸ். மோஸ்ட்டாக இது நம்ம நிறைய ப்ராசஸ்டு, பேக்டு, ரிஃபைன்டு ஃபுட்ஸில் பார்க்கக்கூடிய விஷயம் தான் இந்த ட்ரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது. ஸோ இந்த பூஃபா அப்படிங்கிற பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸில் திரும்பி நமக்கு 2 டைப் இருக்குது, omega-3, omega-6. இந்த omega-3, omega-6 தான் நம்ம எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, பாடி தானாக உற்பத்தி செய்ய முடியாது, நம்ம எக்ஸ்டர்னலாக தான் இதை கொடுத்தாகணும் அப்படிங்கிறது. இதில் இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் 3 டைப் இருக்குது. ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட், ALA, DHA, EPA, டொகோசாஹெக்ஸாயூனிக் ஆசிட், ஈகோசாபென்டாயூனிக் ஆசிட். ஸோ இந்த பேர்கள் DHA, EPA காமனாக நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கேட்டிருப்போம், பிரெயின் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஸோ இது மெயினாக இருக்கக்கூடியது ஃபிஷ்ஷில் தான். ஸோ ஃபேட்டி ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய விஷயம் தான் இது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃபேட்டி ஆசிடோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் நம்ம எந்த ஆயிலில் எது நிறையா இருக்குது, எதை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு SFAன்னு சொல்லக்கூடிய சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம பாடியில் என்ன பண்ணோம் அப்படின்னா
எல்டிஎல் கொலஸ்ட்ராலை ரைஸ் பண்ணும், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணும், இல்லை கொஞ்சமாக வேணால் ரைஸ் பண்ணலாம். டோட்டல் கொலஸ்ட்ராலை ரைஸ் பண்ண போகுது. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது பேட் ஃபேட் ஆர் பேட் கொலஸ்ட்ரால்னு நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஹெச்டிஎல் தான் வந்து குட் கொலஸ்ட்ரால் ஆர் குட் ஃபேட்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை டிரான்ஸ்போர்ட் பண்ணி லிவருக்கு எடுத்துகிட்டு போய் லிவரில் மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதன் மூலமாக என்ன ஆகுது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்போட அளவு, கொலஸ்ட்ராலோட லெவல் கம்மியாகுது. ஸோ இதனால் ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ், எத்திரோஸ்க்ளீரோசிஸ், அதனால் ஏற்படுத்தக்கூடிய ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஹெச்டிஎல் தான் வந்து நம்ம குட் கொலஸ்ட்ரால், ஹார்ட் ஹெல்த்தி கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து மூஃபா அண்ட் பூஃபா. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம பேட் கொலஸ்ட்ராலான எல்டிஎல் கொலஸ்ட்ரால், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீனை குறைக்க போகுது. ஹெச்டிஎல்லை பொறுத்த வரைக்கும் பூஃபா பெரிய எஃபெக்ட் இல்லை, இன்னும் மூஃபா வந்து ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை நல்லாவே ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு ரீசன்ட் ரிசர்ச்சஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ட்ரான்ஸ் ஃபேட் அப்படின்னு பார்க்குறப்போ எல்டிஎல்லையும் ஜாஸ்தி பண்ணும், ஹெச்டிஎல் ஹார்ட் ஹெல்த்தி கொலஸ்ட்ராலை ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ ட்ரான்ஸ் ஃபேட் இஸ் அன்டவுட்டட்லி பேட் ஃபார் யூ. இதில் நம்ம ஆயில்ஸை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, ஃபஸ்ட்டு ஃபேட்ஸ் ஹை இன் எஸ்எஃப்ஏ. எந்த ஆயில்ஸில் சேச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, நிறை கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெய் வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா கோகனட் ஆயில் அண்ட் பாமலின் ஆயில். கோகனட் ஆயிலில் கிட்டத்தட்ட 90% வந்துட்டு சேச்சுரேட்டட் ஃபேட் தான். பாமலின் ஆயிலில் 50%. ஸோ இது வந்து பயன்படுத்தலாம், பட் இன் மாடரேஷன். குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பயன்படுத்திக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேட்ஸ், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து அவங்களுக்கு பல வேறு காரணங்களுக்காக அவங்க க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல். பட் பெரியவங்க இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஜாஸ்தி இருக்க விஷயங்களை ஒரு மாடரேஷனோட யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயிலில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்குறப்போ அதோட ஸ்மோக் பாயிண்ட் ஒரு ஆயிலுக்கு அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆயில் குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு ஹீட் ஆகிறப்போ அது புகைய ஆரம்பிக்கும். அந்த டெம்பரேச்சரை நம்ம ஸ்மோக் பாயிண்ட் ஆர் ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுறோம். அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிறப்போ அந்த ஆயிலோட நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ்லாம் டீக்ரேட் ஆகி சில டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் ஆகலாம். அந்த ஆயிலோட தன்மை வந்து மாறுபடலாம். ஸோ அது அப்படி ஆகிறப்போ வந்து உடம்புக்கு அது கெடுது. ஸ்டெபிலிட்டி, ஸ்மோக் பாயிண்ட் வந்து ஜாஸ்திங்கிறனால கோகனட் ஆயில் டீப் ஃப்ரையிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம், பட் இன் மாடரேஷன் பயன்படுத்திக்கிட்டால் ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், ஃபேட்ஸ் வித் மூஃபா பூஃபா ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்கிற ஃபேட்ஸு வித் லோ சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் தான் நம்மளுடைய மெயின் கேட்டகரி. இதில் நம்மளுடைய நல்லெண்ணெய், செசமே ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில்னு சொல்லக்கூடிய கடலை எண்ணெய், அதை தவிர ரைஸ் பிரான் ஆயில், அரிசியோடைய உம்மியிலேருந்து அந்த அவுட்டர் பிரான்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில், மூணுமே வந்துட்டு நம்ம ஐடியல் காம்பினேஷன் ஆர் ஐடியல் ரேஷியோ அப்படின்னு WHO அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்எஃப்ஏ மூஃபா பூஃபாவோட ரேஷியோ 1:1.5:1. மூஃபா ரொம்ப ஜாஸ்தி, பூஃபா அதை விட கம்மி, எஸ்எஃப்ஏ அதை விட கம்மி. இந்த ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா ஐடியல் ஃபார் குட் ஹார்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேஷியோவை ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணுறது, சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னா இந்த 3 எண்ணெய் வகைகள் தான். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நல்ல ஹை ஸ்மோக் பாயிண்ட் இருக்குது, ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம பேசிக் டெய்லி இந்தியன் குக்கிங்க்கு வந்துட்டு தாராளமாக இந்த 3 வகையான எண்ணெய்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபேட்ஸ் ஹை இன் மூஃபா. ஸோ மூஃபா நம்ம சொன்ன மாதிரி எல்டிஎல்லை குறைச்சி குட் ஃபேட்டுங்கிற ஹெச்டிஎல்லை நல்லாவே ரைஸ் பண்ணக்கூடியும். ஸோ இந்த ஹை மூஃபா ஆயில்ஸ் வந்துட்டு வெரி வெரி குட் ஃபார் ஹார்ட். தேர் ஹார்ட் ஃப்ரெண்ட்லி, ஹார்ட் ஹெல்த்தி ஆயில்ஸ். இதில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா ஆலிவ் ஆயில், கெனலா ஆயில், அது தவிர சில நட் ஆயில்ஸும் இருக்குது, வால்நட் ஆயில், ஃப்ளாக்ஸ் சீட் ஆயில், அந்த மாதிரி விஷயங்கள். பட் இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, தே ஆர் ஹைலி அன்ஸ்டேபிள், ஸ்மோக் பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஆயில்ஸ். ஸோ தே ஆர் நோ ஹீட் ஆயில்ஸ். நான் ப்ரிஃபரபிளாக இதெல்லாம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு சலாட் செய்கிறீங்கன்னா அதுக்கு ட்ரெஸ்ஸிங்காகவோ இல்லை ஒரு பொரியல் செய்கிறீங்க, இந்த ஆயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறப்போ அதை மேலே தூவி விட்டு அப்படி நீங்கள் சாப்பிடலாமே தவிர இதை ஒரு ஸ்டவ்வில் குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது நாட் அட்வைசபிள். பட் தே ஆர் டெஃபினெட்லி வெரி குட் ஃபார் த ஹார்ட். ஸோ நீங்கள் வந்து இதை ஹீட் பண்ணாமல் எந்த வகைகளை யூஸ் பண்ணிக்கலாமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் தாராளமாக இந்த ஆயில்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கேட்டகரி ஃபேட்ஸ் ஹை இன் omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த பூஃபான்னு நம்ம சொன்னோம் இல்லையா, omega-3 omega-6ன்னு 2 டைப். இதில் omega-6 ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஆயில்ஸாக வந்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட்னா ஒரு லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸில் வந்து ரொம்ப பாப்புலரான ரிஃபைன்டு வெஜிடபிள் ஆயில்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில்,
கார்ன் ஆயில், சோயாபீன் ஆயில், காட்டன் சீட் ஆயில். ஸோ ஒரு லேட் 1950s 1960s என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு நிறை கொழுப்பு தான் இதற்கெல்லாம் காரணம். ஸோ நிறை கொழுப்பு அப்படியே மாற்றிட்டு தூக்கிட்டு எல்லாம் பூஃபாக்க மாறுங்க அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் டெவலப் ஆகி அப்போ தான் இந்த வெஜிடபிள் ஆயில்ஸ்லாம் தே கெயின்டு பாப்புலாரிட்டி. பூஃப் அண்ட் ரிச் ஆயில்ஸ் எல்லாம் மாறுறப்போ அப்போ ஹார்ட் டிசீசஸ் அந்த விஷயங்கள்லாம் கம்மியாக இருக்கணும் இல்லையா? இல்லை, அந்த கான்ட்ரரி இன்னும் ரைஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இங்கே தான் ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அதை பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூஃபால் நம்ம பார்த்தோம் omega-3 omega-6 அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. இந்த ரெண்டுமே ஒரே என்சைமாட்டிக் பாத்வேல தான் மெட்டபலைஸ் ஆகி பாடியில் வேலை செய்யணும். இதில் omega-3 அப்படிங்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி அத்திரோஜெனிக், பிளட் கிளாட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்ட், பிளட்டில் இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுக்கு அகெயின்ஸ்ட். omega-6 வந்து எக்ஸஸாக ஆகிறப்போ அது ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி, ப்ரோ அத்திரோஜெனிக், உடம்புல அழற்சியை தூண்டுவிக்கக்கூடியது, அத்த குழாய் அடைப்பெல்லாம் தூண்டுவிக்கக்கூடியது. omega-3 omega-6க்கு அப்ராப்ரியேட் பேலன்ஸ் இருக்கணும். அதாவது ஐடியல் ரேஷியோ வந்து 1:1 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் 4:1 இருந்தால் நல்லது. பட் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நிறைய பேக்டு ப்ராசஸ் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றோம். ப்ளஸ் இந்த மாதிரியான ஆயில்ஸில் என்ன ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த ரேஷியோ கண்ணாபின்னான இருக்குது. omega-6 வந்து 10லேருந்து 100 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, 1:1. இந்த அன்பேலன்ஸ்டு ரேஷியோனால தான் இந்த omega-3யோட நடவடிக்கையே இல்லாமல் omega-6 ரொம்ப ஓவர் பவர் பண்ணி ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி ஆகி ப்ரோ அத்திரோஜெனிக் ஆகி நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ், ஒபிசிட்டி, ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் லைக் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கேன்சர் ஏற்படக்கூடியது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆகுது. ரிஃபைன்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, வெஜிடபிள் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப கால்குலேட்டிவாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குங்கிறது ரீசன்ட் ரிசர்ச்சஸ் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. பார்த்த மாதிரி இந்த omega-6 பேலன்ஸ் பண்ணுறதுக்கு omega-3 நம்ம பாடிக்கு கொடுத்தாகணும். omega-3 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடியல் சோர்ஸ் DHA EPAக்கு வந்துட்டு ஃபிஷ் தான். ஸோ ஃபிஷ் லிவர் ஆயில் இல்லை நல்ல ஃபேட்டி ஃபிஷ் எடுத்துக்கிறது. வெஜிடேரியன்ஸ்க்கு சோர்ஸஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, வால்நட்ஸ், சியா சீட்ஸு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ப்ரக்கலி, கீரை வகைகளில் டு சர்டன் எக்ஸ்டென்ட் omega-3 இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் நியூட்ராசியூட்டிக்கல்ஸ். நியூட்ராசியூட்டிக்கல்னால் என்ன? ஆயிலில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்த் பெனிஃபிட், ஒரு மெடிசினல் பெனிஃபிட் கொடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் நம்ம நியூட்ராசியூட்டிக்கல்னு சொல்கிறோம். டு பிகின் வித் கோகோனட் ஆயில் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். லாரிக் ஆசிட், கேப்ரிக் ஆசிட், கேப்ரிலிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக டைஜஸ்ட், அது நிறை கொழுப்பாகவே இருந்தாலும் கூட மீடியம் செயின் அண்ட் ஷார்ட் செயினாக இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆக முடியும். குழந்தைங்க வெயிட் கெயின் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுறது கோகோனட் ஆயில். ஆட்டிசம் போன்ற விஷயங்களுக்கு கூட இந்த கோகோனட் ஆயிலில் இருக்கக்கூடிய மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஸ்டடீஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் MCT ஆயில் அப்படின்னு வெவ்வேறு பிராண்ட்ஸில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கோகோனட் ஆயில் இஸ் a very good source of medium chain triglycerides. ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்னு பார்க்குறப்போ காமா ஒரேசனால், இதை நம்ம பாப்புலராக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த காமா ஒரேசனால் அப்படிங்கிறது இஸ் a very powerful antioxidant, very good for the heart. It reduces LDL levels ப்ளஸ் மெனோபாசல் சிம்டம்ஸையும் கட்டுப்படுத்துறதுக்கான தன்மை உடையது இந்த காமா ஒரேசனால். பட் கெமிக்கலாக ரிஃபைன் பண்ணி வருது அப்படிங்கிறப்போ இந்த காமா ஒரேசனால் எல்லாமே வந்து போயிடும். ஸோ அது ஃபிசிக்கலி ரிஃபைன்ட் இல்லாட்டி செக்கு எண்ணெய் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலாக இருந்தால் மட்டுமே இந்த காமா ஒரேசனாலோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கிரவுண்ட்நட் ஆயில் அப்படின்னு பார்க்குறப்போ கடல் எண்ணெயில் ரெசவெட்ரால் அப்படிங்கிற ஒரு நியூட்ராசிட்டிக்கல் இருக்குது. கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சப்ஸ்டன்ஸு. இன்ஃபேக்ட் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இப்போ ரெசவெட்ராலை கேப்சூல் பேசிஸ்லலாம் கொடுக்குறாங்க. ஸோ கிரவுண்ட்நட் ஆயிலில் இந்த தன்மை இருக்குது. அடுத்தது நல்லெண்ணெய், செசமே ஆயில் அப்படின்னு பார்க்குறப்போ அதில் சில லிக்னின்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா செசமால், செசமின், செஸ்மோலின், நல்ல பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி உடைய விஷயங்கள். டோகோஃபெரால்ஸ், டோகோட்ரைனால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின் இ, விட்டமின் ஏ போன்ற விஷயங்கள் நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய எல்லா ஆயில்ஸ்லையுமே நிறையாவே இருக்குது. பட் இது கெமிக்கல் ரிஃபைனிங் பண்ணுறப்போ ஈஸியாக லூஸ் ஆகிடும். ஸோ ஹேவிங் செட் தட் ரிஃபைனிங் அப்படிங்கிறப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். காலங்காலமாக கிடைக்கிறது வந்துட்டு கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்ஸ். கோல்டு ப்ரெஸ் அப்படின்னா ஒன்றும் கோல்ட் பண்ண மாட்டாங்க, சில் பண்ணிட மாட்டாங்க. அதோட டோட்டல் டெம்பரேச்சர் டியூரிங் த என்டையர் ப்ராசஸ் வந்துட்டு less than 49 degrees centigrade. ஸோ ஹை ஹீட் இருக்காது, கெமிக்கல்ஸ் இருக்காது. ஸோ
இதோட நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே ப்ரிசர்வ் ஆகிடுது. ரிஃபைனிங் அப்படிங்கிறப்போ எதுக்கு அது பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த ஈல்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக. ஸோ கோல்ட் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்க அந்த ஆயில் ப்ரெஸ்ட் கேக்குன்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணாக்கில் நிறைய ஆயில் வேஸ்ட்டாக போயிடும். இந்த ரிஃபைனிங் பண்ணுறப்போ கெமிக்கல் ரிஃபைனிங் பண்ணுறப்போ என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஆயில் ப்ரெஸ் கேக்ஸை திருப்பி ஹெக்ஸேன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸோடு சேர்த்து அதை கிளறி அதை திருப்பி ஹீட் பண்ணி அதில் பாக்கி இருக்க கொஞ்சம் ஆயில் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திருத்திட்டு 99% ஃபுல் எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துருது. நெக்ஸ்ட்டு டீஆர்டரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஃப்ளேவர் ரிமூவ் பண்ணுறதுக்கு, கலரைசேஷன் ஆர் ப்ளீச்சிங் அதோட கலர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நியூட்ராசெட்டிக்கல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போயிடுது. பட் அல்டிமேட்டாக திருப்பி ஃபோர்ட்டிஃபை பண்ணிடுறாங்க. ஃபோர்ட்டிஃபைட் வித் விட்டமின் ஏ, விட்டமின் இ அப்படின்னு வருது. பட் அதோட நேச்சுரல் விஷயங்கள் எல்லாமே நம்ம இழந்துடுறோம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷன் டெஃபினட்டாக அன்டவுட்டடாக மரச்செக்கெண்ணெய் இல்லாட்டி கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் மட்டுமே. சமையல் எண்ணெயில் பெஸ்ட்டான எண்ணெய் நம்ம சூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நம்மளுடைய மெத்தட் ஆஃப் குக்கிங் அப்படிங்கிறது. ஹை ஹீட் குக்கிங்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரு. அப்படியே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டெபிலிட்டி உள்ள ஹை ஸ்மோக் பாயிண்ட் உள்ள ஆயில்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டீப் ஃப்ரைங்கை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ஒன்ஸ் இன் அ வைல் இஸ் ஓகே, ஃபைன். அடுத்த விஷயம் ரீயூஸிங் ஆயில்ஸ் அப்படிங்கிறது 100% அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை நான் திருப்பி யூஸ் பண்ணியே ஆவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை அட்லீஸ்ட் திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணி அடுத்த ஒரு 1-2 நாளில் யூஸ் பண்ணிடுங்க. திருப்பி டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டிர் ஃப்ரையோ லோ ஹீட்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. பட் ப்ரிஃபரபிளாக ரீயூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் பொரிக்க போகிறீங்க அப்படின்னா சின்ன பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு மல்டிபிள் பேட்சஸில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் போகும். ரீயூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அடுத்த விஷயம் காம்பினேஷன் ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் கோகோனட் ஆயிலில் என்ன அட்வான்டேஜ், கடல் எண்ணெயில், நல்லெண்ணெயில், ரைஸ் பிராண்டில் என்ன மாதிரி அட்வான்டேஜ், ஆலிவ் ஆயில், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எல்லா பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எய்தர் நீங்கள் ரொட்டேஷனில் 2 மாதம் ஒரு எண்ணெய், அடுத்த 2 மாதம் வேறு ஒரு எண்ணெய் அப்படின்னு ரொட்டேஷனில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா ஒரு பிளெண்டாக யூஸ் பண்ணலாம். ஒரே பாட்டிலில் ஒரு 3 விதமான எண்ணெயை கலக்கி யூஸ் பண்ணலாம். இல்லையா 3 பாட்டிலையும் வச்சுட்டு ஒரு காம்பினேஷனில் ஒரு குக்கிங் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்க்கு ஒரு ஆயில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எந்த குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் வீடியோக்கள் பார்க்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட், ஷேர் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். Until we meet next, stay fit and healthy. Thank you.